கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட 6 வயது ஜெயின் ரயான் அப்துல் மார்டினின் தாயார் இன்று டமான்சாரா டமாயில் உள்ள இடாமான் குடியிருப்பில் உள்ள அவரது இல்லத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி ஜெயினின் உடல் கண்டெடுக்கப்படுவதற்கு முன்பு ஜெயின் காணாமல் போன அன்று முதலில் கவனிக்கப்பட்ட காட்சியின் மறு உருவாக்கத்திற்காக அவரை அங்கு அழைத்துச் சென்றதாக நம்பப்படுகிறது. இன்று காலை 10:15 மணி அளவில் காவல்துறை வாகனம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயை ஆர் பிளாக்கில் உள்ள அவரது இல்லத்திற்கு அழைத்து வந்தது. ஜெயினின் தந்தையும் அவரது மனைவியுடன் அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டார். பினாங்கிற்கு தண்ணீர் வழங்க தாம் தயார் என்று கெடா மந்திரி பசார் முகமது சனூசி முகமது நூர் தெரிவித்திருந்த நிலையில் கெடா மந்திரி பசார் சனூசி முதலில் தனது மாநிலத்தில் உள்ள சிக்கல்களை தீர்க்க வழிகாணட்டும் என்று பினாங்கு முதலமைச்சர் சவுகோ நியோ தெரிவித்துள்ளார். பினாங்கு மாநிலத்தில் சில பகுதிகளில் தண்ணீர் பிரச்சனைகள் உள்ளன என்பதை தாங்கள் அறிவோம் என்றும், இருப்பினும் அதை சமாளிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்ட சவுகோ நியோ இப்பிரச்சனையை இன பிரச்சனையோடு தொடர்புபடுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். பினாங்கில் தண்ணீர் இல்லை என்று கூறும் சனூசி முதலில் தனது மாநிலத்தின் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும். தானா பெசாரை லங்காவியுடன் இணைக்கும் கடலுக்கு அடியிலான நீர்க்குழாய் கசிவு பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்பதை சனூசி நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைவுறுத்தினார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி வரும் ஜூன் 16ஆம் தேதி சுங்கை பகாப் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தனது வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளது. பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் கூட்டணியில் எந்த கட்சி வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறார்கள் என்பதை குறிப்பிடாமல் அறிவிப்பை இன்று மறைமுகமாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு சுங்கை ஸ்கோடாய் மற்றும் சுங்கை தெப்ராவ் ஆகிய இடங்களிலிருந்து சுமார் 300 டன் குப்பைகள், பெரும்பாலும் பிளாஸ்டிக் கொள்கலன்கள் மற்றும் பிளாஸ்டிக் பைகள் சேகரிக்கப்பட்டதாக ஜொகூர் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் குழுவின் தலைவர் லிங் தியான் சூன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு சுங்கை ஸ்கோடாயில் 207 டன் குப்பைகளையும் சுங்கை தெப்ராவில் 93 டன் குப்பைகளையும் சேகரித்ததாக அவர் குறிப்பிட்டார். இதன் விளைவாக நதி மாசுபாட்டை நிவர்த்தி செய்ய 10 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ஜொகூர் பெர்சி அட் சுங்கை திட்டத்தை மாநில அரசு இந்த ஆண்டு தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார். ரோம்பின் மூவாட்சாம் ஷா அருகே நேற்று ஜலான் குவந்தான் சிகாமாட்டின் கிலோமீட்டர் 126இல் சுற்றுலா பேருந்து விபத்தில் சிக்கிய 8 எஸ்கே ஜெராம் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட 12 பேர் இன்னும் பஹாங், ஜொகூர் மற்றும் மலாக்கா மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 5 பேர் குவந்தானில் உள்ள தெங்கு அப்புவான் அப்சான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், ஜொகூரில் உள்ள சிகாமாட் மருத்துவமனையில் 2வரும், மலாக்கா மருத்துவமனை மற்றும் மூவாட்சாம் ஷா மருத்துவமனையில் தலா 1வரும் என முறையே சிகிச்சை பெற்று வருவதாகவும் ரோம்பின் காவல்துறை தலைவர் துணை கண்காணிப்பாளர் நோர் அஸ்மான் யூசுப் தெரிவித்தார். ஜூன் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறும் ILC எனப்படும் 112வது அமர்வு சர்வதேச தொழிலாளர் மாநாட்டிற்கு மலேசிய தூதுக்குழுவை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் வழிநடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதவள அமைச்சின் கூற்றுப்படி சிம் முழுமையான அமர்வில் ஒரு உரையை ஆற்றுவார் என்றும், இந்த ஆண்டு ILC மாநாட்டின் கருப்பொருளை ஆதரிக்க சமூக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது குறித்து அவர் விவாதிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் மற்றும் மனித வள மேம்பாட்டுத் துறையில் ஒத்துழைப்பை பற்றி விவாதிக்க பிலிப்பைன்ஸ் மற்றும் நேபாள் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இருதரப்பு சந்திப்புகள் போன்ற பல முக்கியமான நிகழ்வுகளிலும் சிம் பங்கேற்பார் என்று அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அரசு துறைகள் அல்லது பிரிவுகளின் தலைவர்கள் அந்தந்த பகுதிகளில் ஏதேனும் ஊழல்கள் நடப்பதாக தெரிவிக்க தவறினால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பள சீரமைப்பு தொடர்பான முடிவு குறித்து அடுத்த ஓரிரு நாட்களில் நடைபெறும் கூட்டத்தில் அரசின் தலைமைச் செயலாளரிடம் ஆலோசனை வழங்க உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். அரசு துறைகள் அல்லது பிரிவுகளின் தலைவர்கள் தங்கள் அமைப்புகளுக்குள் நிகழும் ஊழலை புகாரளிக்க தவறினால் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதை தடுக்கும் ஒரு விதியை தாங்கள் உருவாக்குவோம் என்று இன்று நடைபெற்ற பிரதமர் துறை மாதாந்திர உரையில் அவர் கூறினார்.
மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மற்றும் பிற அதிகாரிகள் தங்கள் பணிகளில் சிறப்பாக செயல்பட்டாலும் அரசாங்க துறை தலைவர்கள் மற்றும் பிரிவுகளும் தங்கள் பங்கை ஆற்ற வேண்டும் என்று அன்வார் கூறினார். குறிப்பிட்ட சில துறைகள் தவறு செய்வதாக தெரிந்தால் தலைமை ஏன் அதை தெரிவிக்கவில்லை, ஏன் துறை தலைவருக்கு தெரியவில்லை, சில சமயங்களில் இதுபோன்ற நடைமுறைகளை அவர்கள் அறியாமல் இருக்க முடியாது என்று தாம் நினைப்பதாக அன்வார் கூறினார். கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் தலைமை கணக்காய்வாளர் அறிக்கையில் சில முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் நாட்டின் நிலைமையை மேம்படுத்த இன்னும் பலவற்றை செய்ய வேண்டியுள்ளது என்று பிரதமர் கூறினார். மலேசியா தூய்மையான மற்றும் ஊழல் வழக்குகள் குறைவாக உள்ள நாடாக அறியப்பட வேண்டும் என்று தாம் விரும்புவதாக அன்வார் தெரிவித்தார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.